ஆமா ஆமா இருக்கிற கப்புலாம் இருக்கிற கப்பு பெரிய பெரிய கப்பா இருக்கு. வேணாம் எந்திரிச்சு உட்கார்றா எந்திரா. நூண்டு கிரவுண்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு 50 பேரு தான். இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பால்வாடி பக்கியில எந்திரா முதல்ல. அதானே பெண்கள்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. நிறுத்தராஜாத்தில பாப்போமா பார்க்க மாட்டோமா ஒரு சந்தேகத்திலே இருக்கிறாங்க. சரி பெட்டிக்காரங்களே, வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கினமா போட மாட்டேக்க கூடாது. விடாமுயற்சி நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும். கண்டிப்பா. சரியா? ஆமா ஆமா. நம்ம முயற்சியில எப்போதுமே சரியா இருந்தோம் எல்லா வேலையும் சரியாவே நடக்கும். ஆமா. அதனால வந்த ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்ளும் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிச்சிருமா? தங்கராஜ் வந்திருப்பாரு. மாமியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. கேட்டியா? ஆமா கேட்டேன் கேட்டேன். யாரு என்ன புண்ணியவதியா அவன் பண்ணிய விதியான்னு சொல்லியிருப்பானே. அவன் முகரைக்கு நான் ஐஸ்வர்யா ராய்வா கூட்டு வருவாங்க. சாகர வரை உன் தலையெழுத்து நீ என்னைய தண்டா பார்க்கணும். சரியா? இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி தான் அப்படியே அக்ரிமெண்டே போட்டு வாங்கிட்டாங்க. ஞாபகத்துல வச்சுக்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓலிச்சாமி இருக்காம பாசியா முதல்ல கூலிச்சாமி நீ என்ன தப்பா பேசுற பாவத்தை. சும்மா நிக்காதீங்க, நான் சொன்னபடி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொன்னபடி வைப்பேனடி. சும்மா நிக்காதீங்க, முடிஞ்சவங்க நீங்க செய்யுங்க. அதையே என்னகிட்ட செய்றீங்க? நான் ஆரம்பிச்சேன்னா அம்பிடுத்தேன் உள்ள தள்ளிடுவேன். இருக்கிறதே பச்சை மிளகா சைஸ்ல தான்.
உங்களுக்கு தான் எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன் நானு. யாரு சொன்னா? உன் துருத்தியை முடிட்டு உட்காரு முதல்ல. ஆமா, அதனால இழுத்து அடி பொம்மை வெட்டிக்காரங்களே, முதலாட்டம் உங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் விருதாக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்டம் தாளக்காருக்கு. நான் எப்படி பாடுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பாடுவேன். நீங்க எப்படி செய்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம ரெண்டு பேரும் எப்படி செய்வோம்னு ஊருக்கே தெரியும். நல்லா பாடுவோம்னு சொல்லுமா, ரெண்டு பேரும் எப்படி பாடுவோம்னு சொல்லி செய்வோம்னு சொல்லலாம். நீ செஞ்சு போட்டாலும் அப்படித்தான் இருக்கும். தலையெழுத்து நீ சாகுற வரையும் கிடாத்திருக்கையில இருந்து வந்து உனக்கு ஒரு ஞாபகம் வரும். குணவாசல்ல பூன்னு அமுக்கிக்கிட்டு சாக வேண்டியதான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகன் தங்கராஜ் அவர்கள் தான். 30 நாள் நாடகம், 30 நாள் விதவிதமான பெண்கள், 30 நாள் விதவிதமான சாப்பாடு, 5500 ஓவா சம்பளம். இந்த குடும்பம் யாருக்காவது இருக்குமா? எல்லாம் உள்ள உட்காந்துருக்கவனுக்கு தான். சரியா? நீ என்ன வேணா என் குண்டியை பார்த்துக்கிட்டே வாசிக்கிட்டே கிடக்கலாம். இங்கே தானே காலையில் குண்டி வர தாம்பலம் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டானா. ஒரு காலத்துல குண்டி வரது பொம்பளை தானமா சொல்லுவாங்க. அது அப்ப இருந்துச்சு, இப்ப சிரித்துருச்சு. உனக்கு ஒன்னையுமே காணவே இவன் வச்ச கண்ணுன்னே தெரியல. இங்க கண்ணெல்லாம் கொண்டே சுத்தி இதுல போடணும் முதல்ல. மைசெட்டுக்காரனே கொஞ்சம் வாலி. என்ன ஒரு சுத்தி இழைச்சிருக்கிறிய? எப்ப போன வாட்டி நம்பர் கொடுத்துட்டு போன ஒத்த போன பண்ணல எனக்கு. விதவிதமான சோப்பு சீப்பு கண்ணாடியா? பழிருமா நீங்க துறங்க, நான் பாடுறேன். நீ முதல் திறந்து பாடுமா. நான் துறப்பேன், நீ ஓசியில பாத்துட்டு பாட சொல்றேன்னா நீ பழக்க வழக்கமே சரியில்லாம இருக்கு முதல்ல. சரியா? வாயை திறந்து பாடுமான்னு சொல்லணும். நான் பண்றேன், வாசிக்க முடியும். சத்தியம் பாடுமா பண்ண போற? இழுச்சவா புண்ணாக்கு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், பள்ளிக்கூடத்துல இப்படிதான் போய் தூங்குறாடா என்னன்னு கேக்குறேன். இது என்ன குடம்? தண்ணி குடம். மாலையை போட்டு என்ன வெத்த வறுக்கம் எப்படி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்குவார் என் ஜிங்க. கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் அந்த காடப்புறா கலஞ்சோடனே அந்த காடப்புறா கலஞ்சோடனே கலங்குதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு அடி கலங்குதடி என் மனசு எம் மனசு எம் மனசு. சோழ கொல்ல ஓரத்துல குணவாச சோழ கொல்ல ஓரத்துல குணவாச சோழ கொல்ல ஓரத்திலே அந்த சோடி புறா அந்த சோடி புறா என்னம்மா இல்ல இப்படி 4 நாளைக்கு இப்படி ஏறி உன்னோட வந்தா கத்த வேண்டியதானே இருக்கு. வேற என்ன செய்யறது? ஆப்பனூர் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏறிட்டுல கிடப்ப. ஏமா நீ வந்தா நல்லா ஏறி பாடியா முதல்ல. இன்னும் ஏறியா முதல்ல. நீ ஏறு. எங்கிட்ட ஏற இங்க ஏற மாட்டேங்கிற. பக்கத்துல வரியா? பக்கத்துல பாடுமா. இங்க நீ ஏறினா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. கமக்கர ஓரத்தில கண்ணத்தா
சந்திக்கக்கூடிய விரைவா சந்திக்கணும். சகலகலா வல்லவென்று போற்றக்கூடிய சீக்கிரமே திரைப்படத்துக்கு போறாரு. ஆமா, என்ன படம்? ஏ படமா? கதாநாயகனா அந்த உள்ள முக ஜாடையெல்லாம் ஒரு தங்கராஜுக்கு தான் இருக்கு. எல்லா திறமையுமே. ஆமா, ஆடை அணிவது, மேக்கப் பண்றது, மக்களை கவர் பண்றது, ஆமா மூணுமே அவர்கிட்ட இருக்கு. அப்படியா? ஒண்ணுதான் சரி இருந்தாலும் ஒன்னை விடவா நீ நாடகம் கொடுத்தா எங்கிட்ட பிடிச்சி வந்தீங்க. ஒன்னே விடவா ஒன்னே விட ஏற்பாடு தரங்க. உன்னை விட ஒரே அட்டே பேசாம தம்பி இருக்கேன். என்னையா சொல்லிட்டு கிடக்க? உன் கம்ப ஒடிச்சா அப்படி ஏயா நானே இங்க கூப்பிடா என்னையா கூப்பிடு என்னையா கூப்பிடு? என்னமா இவர் யாரியா? மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவானு 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 வித்துவான். நான் சொல்ற சதிய என் வித்துவானு சொல்லு பார்க்கலாம். அப்படியே சதி பண்ணாம வாசிப்பாரு என் வித்துவானு. சதியெல்லாம் சொல்லுவியா? ஆமா ஆமா. யாரா பண்றது? பண்றால போய் கேள்றா என்ன கேக்குற? ஆமா, நான் சொல்லக்கூடிய சதிய மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கலைச்சுடர் கலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும். என்னடா இல்ல என்ன ஏய் ஓய்ங்கிற என்ன கொண்ட தெரிச்சு போய் நினைச்சுக்க. சூத்து தெரிக்குமாமே. எங்க நீ நல்ல மச்ச டீ ஊத்துறாள் சூத்த தெரிக்க வைடா பாருங்க. தெரிக்க வைடா முதல்ல. ஆமா வாசிப்பமா எந்திரிச்சு உட்கார நல்லா இருப்படா. இலே வாயத்திறந்தா அப்படியே அமிர்தமா கொட்டு. காசை வாங்கி தாண்டா நான் சீட்டு கட்டணும் கட்டணும்டா. உட்காந்து நாடகத்தை பாடுற எடுவட்ட எரும மாட்டு பையல. என்ன பெட்டிக்கார டிக்காசம் அதிகமா இருக்குமே. ஆமா, கொஞ்சம் பால் கேக்குறியா? என்ன கேக்குற? பால் இருக்குமா? நிறைய வச்சிருக்காங்க. எங்க? அங்க இருக்கு. என்னகிட்ட கேப்பிய? இருந்தா இல்ல இல்ல இருந்தாதான் சரட்டு புரட்டுன்னு கறந்து விட்டுருப்பேன்ல. ஆமா, பேசக்கூடாது. நாங்க கிழட்டு மாடு கொஞ்சம் குமரேன். முகரைய பத்தி எல்லாம் மூத்திரம் முடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரியே வைக்காமாக்க சூத்து ஊத்தி பேல. இப்பதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என் வாயை கிளப்புறதே நீ இந்த. ஆமா எக்கோ எடுத்துக்கணே. எங்க ஜதி ஒழுங்கா சதியா சொல்லணும். யாரு இங்க? நீ சொல்லும் போது ஜதி சொல்றது அண்ணே, நான் சதி சரியா சொல்லுவேன். எங்க பாப்போம்? நாடக உலகத்திலே அசிங்கம் பேசாத ஒரு டான்சர் யாருன்னா எல்லாரும் பாத்திருப்பீங்க யூடியூப்ல. ஏதாவது ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுவேனா? பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காப்பாற்ற வந்த பெண்மணி யார் என்றால் அது ஐயம் ராதா செல்வி மட்டும். எங்க ஊதுறான் பாரு, பல சங்கு ஊதுவான் போல. கண்டா சங்கு நோக்கி போயில. ஆமா, நான் அக்கா பாடுவேன்னா நீ ததிங்கின தாளம் போடுவியா? போடுத்தா முதல்ல. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? தகதிமி 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 தக்கு தக்கு தகதிமி 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 தகதிமி. நீங்க 4 பேர் கைமுட்டி கணேஷ்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க. அதை கேட்கல. மிருதங்கத்துல வாசிங்க. 3 பேத்துக்கும் உடைய அணிஞ்சிருக்கிறீங்கள, நல்லா பல்கா இருக்காங்கல்ல 3 பேரும். அதானே பல உரை. ஆனா உனக்கு உர மாட்டாம தெரியல பாரு. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? தகதிமி 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 தக தகதா தகதிமி 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 தக தகதா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தரிகிட 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 தை 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 புள்ள 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 குள்ள 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 கை முட்டி கை முட்டி கை கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கிறுக்கு முண்டியா இருக்குமாடா. ஏய் நல்ல முண்டடா. நான் சொல்லலையா? மாலை போட்டிருக்கிறீங்க, நான் கூப்பிட்டோன்னு வாங்க. ஏய் அவர்தான் அருள் வாக்கு சொல்ற சித்தருமா சாமியார்மா. எனக்கு நீங்க அருள் வாக்கு சொல்ற மாதிரி காலையில இருந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ. நான் எப்படிப்பட்ட மனுஷின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு. உத்தம புத்துணி ஒரு சொல்லு வாசகி. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத புண்ணியம் அவர் துருத்திய சொன்னாரு. ஆசிடா முதல்ல. ஆமா தாக்குற தருகிறத்தோ தீக்கிற தருகிறத்தோ ஏனாதி செய்ய
பேராச்சு புதுக்கோட்டை ராதா செல்வி புனவாச்சு மேடையில உன்னை பட்டு ஓ வைடா நடந்தாடா உடலும் உள்ளம் சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு அந்த கிறுக்கு முண்டைக்கு போய் டப்பு டப்பு எங்க அக்கா வஞ்சா புலந்துருவேன். உங்க அக்கா வாடா ஊரை வித்து ஒலையில ஓட்டுவாடா. நான் ஏதாவது தப்பா பேசுறேனப்பா? நான் உண்டு, என் தொழில் உண்டு, நான் பாட்டுக்கு சிவனே. எனக்கு ஏதோ தெரிஞ்சதா அப்படி நான் இருக்க மிருதகாரனை போட்டு யாரிக்கிட்டு தெரியுற சாமியார வாங்க இங்கே குறி டான்ஸ் நடிக்கும் புதுகையை சேர்ந்த ராதாச்சி அவர்களுக்கு சாமி அவர்கள் சொரக பொன்னாடி இணைந்து கொடுப்பதுனார்கள். என் குறிய பாக்குறீங்க. ஏதாவது தப்பா பேசினாலும் கேக்குறேன், நீ பேசின ஊரா தப்பு தான். எனக்கு மாலை அணித்து பொன்னாடி அணித்து புடவாச கிராமத்தார் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மாலை போடுறீங்களோ இல்லையோ அதை ஒரு முறையாக சொல்லணும், அவ்வளோதான். ஒரு துண்டு போட்டாலும் சரி மாலை அணிவித்து அப்படின்னு தான் சொல்லணும், சரியா? ஆமாம், நான் எப்போதுமே அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம், எனக்கு எல்லாத்தையும் அணிவிச்ச குறி சொன்ன மாமா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முகத்தை பார்த்தா அவர் கூட இதுக்கு நானே சொல்லிடுவேன். ஒன்னட்டு பல பேர் செத்துட்டாங்க. சாகட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாச்சிக்க மாட்டேன். யாரா நீ தெரியுமா? ஓல் ஓல்னு கத்திக்கிட்டு கிடக்காத. ஒரு சபையில ஒரு பப்புன்னு அப்படி என்னடி படிச்சிருக்க? கத்தி பேசாதடா. என்னது கத்தி பேசி கொட்டை எகிரிக்கிட்டு இது ஏன் உனக்கு எனக்கும் பிரச்சனை? நான் சாப்பிட்டா பேசு, தொண்டை இருக்குல்ல, நீ தொண்டை சாப்பிட்டா பேசு, வந்து சாப்பிட்டு வேணா பேசு. என்னம்மா எந்த ஊருமா அப்படி பேசுற? வாடு 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 வாடு. என்னம்மா என்னம்மா சாப்பிட்டியாமா? லைட்டா மத்துறேன் கட்டி நல்லா கட்டி. உன் புருஷன் எந்த ஊர்ல இருக்க? சொல்லுங்க மாமா. நீங்க இப்படி பேசுனா என்ன முதல்ல உடனே வந்திருக்கேன். யாரு நீங்க முதல்ல? ஒரு பொம்பளை இவ்வளவு ஒரு சபையில பெண்கள் எல்லாம் அம்சமா உட்கார்ந்துருக்காங்க. இப்படி பேசுனா எந்திரிச்சு ஓடி போயிட மாட்டாங்களா? என்ன தவறாது பேசுனா? என்னடி என்னடா ஆம்பளை ரெண்டு தண்ணியை போட்டுவிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறீங்க. நாங்க வாயையும் குட்டியையும் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன். நாங்க ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு குத்தாது என் கிடையாது, என் குத்தாது என் கிடையாது. எதுக்குடா தமிழ்நாடு பெண்களை கேவலப்படுத்துறீங்க? நாங்க குடிக்கிறோம்னா எதுக்கு குடிக்கிறோம்? இந்த அரக்கற இறக்குறாத்த உன்ன போல ராட்சசியை நாங்க அடக்க முடியும். இப்ப ராட்சசியா தெரியும், முத ராத்திரி என்னைக்கு ராட்சசியா தெரியாது. அப்ப தெரியாது. ஏன்னா நல்ல பாம்பு படம் எடுக்க முடியாம போயிரும்ல. பாம்பே இந்த படம் எடுக்கணும் பாம்பே அப்படின்னு பேசுறாங்க ஒய்யால. இந்த படம் எடுத்தாலும் என்னத்துக்கு ஆக போகுது? என்னதே நல்ல பாம்பு கோடி கோடி படம் எடுத்தாலும் எந்த தியேட்டர்ல போய் ஓட்ட போகுது? அப்படியே பொண்டாட்டியில வர்ணிக்கிறது. இந்த 3 முடிச்சு போட்டவன அஷ்டலட்சுமி தர்மலட்சுமி அடேங்கப்பா உன்னைய பத்தோனத்தே என் சொத்துவத்தெல்லாம் கட்டிக்கிட்டு யாரதே அதுலயே ஜோலி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சு 60 நாள் மோகம் 30 நாள். இவன் ஜோலி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆச்ச காலி பயல செவ்வாதாச்சா பிடிச்ச முண்டை அங்கேயா ஏறிக்கிட்டு உக்காந்துருக்கா கால பட மாட்டியா சாலு அப்படின்னு கொமட்டில் ஒரு இடி. நாங்க பேசுவோமாப்பு? நீ பேசுவோமாப்பு? பேசிட்டியே. கேட்கிற முதல்ல கல்லானாலும் கணவரு என் புள்ளானாலும் புருஷருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. யாரு நீ முத நிப்பாட்டுமா. நாங்களாமா ஒன்று இந்த குடும்பம் ஒடுக்கு இருக்கோம். எல்லா ஆம்பளையுமே வர்ணிக்கிறதானே. அஷ்டலட்சுமி யோகலட்சுமி நீ முத யோக்கியமா இருக்கீங்களா? கல்யாணம் முடிச்ச உடனே புருஷனை போட்டு கொஞ்சிறது. அத்தான் நீங்க இல்லைன்னா நான் செத்து விடுவேன். அத்தான் இங்க ஆம்பளை ஸ்லிப்பே ஆகக்கூடாது. அத்தான் என்ன அர்த்தம்? அத்தான் உன் சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான். உடனே தனி கொடுத்துறவங்க கூட்டிக்கிட்டு ஓடத்தான். அப்புறம் ஸ்டேஷன்ல போய் படுத்துக்கிட்டு என் புடிச்ச தோட்டத்தா என் சங்கிலியத்தா என்ன நொட்டிட்டு எங்க மண்டையில அடிச்சேன்னு வச்சுக்கோ. மானகட்ட பையில மண்டையில அடிச்சேன்னா 5000 ரூபாய் நீ அவதாரம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு என் சொத்தே அழுத்தா சேர்த்தாண்டு எனக்கு சேதாரமா இருக்கு. உங்கள மாதிரி முத பேசுன வாய் ரொம்ப அடங்கி
நம்ப மாட்டேன். நான் இறங்குறேன். சூடு சுரண வெக்கம் மானம் ஏதாவது 4 வகை இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை பார்த்தோன்னே என்ன கேட்கணும், வாங்கப்பா உன் ஊர் எந்த ஊர், எதுக்காண்டி வந்திருக்கிற, சோறு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறத ஆண்மையோட தன்மை. ஏறிக்கிட்டு ஏறுறான் பாருங்க, கிடாமாடி ஏறுற மாதிரி. பொம்பளை புள்ள அழகா இருந்தா என்னமா எங்க ஏறுறான் பாருங்க, இப்படியே ஏறப்பத்த என் புருஷன் ஊமை குத்துறதுக்கும் சரியா இருக்கும். எனக்கு சித்தி முறை வேணும். பேசுறா முதல்ல உள்ள வச்சு கோத்தாமல வெளிய வந்தா டான்ஸ் வா. நீ என்ன நக்கி 4 தடவை மடக்கு மடக்கு குடிச்சு போடுவ. யார முருகனே ஓ முகத்து காட்டி பாத்துக்கிறியா? சரி விடுடா சரி. இல்ல இந்த கண்டாலி மேல சும்மா கூட. சரி 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 அப்படிதான் இருக்கும். பொம்பளை பிள்ளைடா பாவம். எப்படி முண்டை மாதிரி பேசிக்கிட்டுறா? யாரு? நான்லாம் ரொம்ப பவியமான ஆளு சரியா. என்னை பார்த்து தான் பெண்களை படைக்க பிரம்மனே என்கிட்ட கேட்டுதான் பெண்களை படைச்சிருக்காரு. ஐயோ இந்த பெண்களுக்கு இப்படித்தான் குணாலட்சியம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னனாலதான் பிரம்மனே படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களையே படைக்க சொன்ன புண்ணியவதி நானு. உன்னைய சும்மா விடுவேன். இந்த விஷயம் பிரம்மனுக்கு தெரியுமா? ட்ரவுசரை அவுத்து என்னது உன் கொட்டைய கிழிச்சு உனக்கு தெரியும் 4 வகையா தொங்க விட்டு உனக்கு இந்த எச்சி புத்தி இருக்கு. உன்னைய சோளங்குருணையில உன் குறும்பி தெரிக்க வைக்கல. நான் புதுக்கோட்டைலடா இதாத்திருக்க பழைய கோட்டை ராதாச்செல்வி இல்லடா. நீ தெரியும் நீ என்ன பெட்டிக்காரியை நோட்டிக்கிட்டு திரியற. அந்த தானே சம்பளம் கொடுக்குறாரு. அதனால அப்ப சம்பளம் கொடுக்குற புண்ணியம் வேணா அவர்கிட்ட போவியா? எப்ப வேணா அப்ப காசு ஆட்ட கொடுத்தாலும் போயிருவேன். ஆமாடா காசு யாரு கொடுத்து கூப்பிட்டாலும் போயிருவேன். ஏய் தமிழ்நாட்டுல பணம் தான் முக்கியம். ஞாபகத்துல வச்சுக்க. ₹1 இருந்தா தான் சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் நம்மள மதிக்க. கற்பு முக்கியம். கற்பம் இல்லடா அறுத்துட்டாங்கடா போட மானகட்ட பையல. கற்பம் என்ன நம்பர் லொப்ப முடியா இருப்பா போல இருக்கப்பா. என்னத்த கற்பம் உன்கிட்டலாம் நான் எதிர்பார்க்கவே முடியாது. கற்பு இருக்கு. வாய் நீ பொம்பளை அடி முதல்ல புள்ளைய சுமக்கறோம்னா அந்த புள்ளைய சுமக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும், ஒரு புட்டுவாஸ் வாங்கி கொடுக்கணும், ஒரு அந்த மாதுளை வாங்கி கொடுக்கணும், குங்குமப்பூ வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் அப்ப உள்ள ஆம்பளைய நம்மள மாதிரியே புள்ள பறக்கணும் அழகா அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. இப்ப பொண்டாட்டிய மாசமாக்கி விட்டுட்டு வப்பாட்டிக்கு ஆப்பிள் பழம் பனானா ஹார்லிக்ஸ் புட்டுவாஸ் ஏறிக்கிட்டு அங்க போறது. இங்க நாங்க இங்க புழைக்க போய் ஆஸ்பத்திரியில ஐயா அம்மா ஐயா அம்மா அப்படின்னு உனக்கு பெத்து கொடுத்தவன உங்க தவாப்பேங்கிற பட்டத்தை நீ வாங்கிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு திரியிறது மானகட்ட மேல பேசுற கரும்புஞ்ச தகப்பே. நாங்க தகப்பனாருக்கு எத்தனை கஷ்டப்பட முடியாது வெண்ண மகளே. நீ கியா முய்யாண்டு பிள்ளை பக்கம் திரிய எங்களுக்காண்டியா பிள்ளை கொடுக்குறோம். பிள்ளை பெறலன்னு நீ மலடின்ற பேரை எடுத்துட்டு ஒரு காரத்தாண்டி மாசமாக்குற தெரியுமா? நாசமத்து போறவனே மலடின்னு யாரா சொன்னது? அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எங்களை கூட்டிக்கிட்டு போய் படுத்துற பாடு. ஒரு பொம்பளை தொடையா கிள்றா, ஒரு பொம்பளை கண்ணத்தை கிள்றா, ஒரு பொம்பளை வடையா கிள்றா. நான் பட்ட வாடு. நான் 2 புள்ள வைக்கப்பட்ட அப்ப மட்டும் உனக்கு இடிச்சிச்சு. இப்ப உனக்கு கத்துக்குதானே? ஏன் எங்களுக்காண்டி அடி வைக்கிறா? நாளைக்கு ராதா செல்வின்னு வாரிசு ஒண்ணு வரணும்ல. எங்க முக்கிறது? முக்கி 3 கிலோ பீ பேண்டதான் மிச்சம். ஒரு தத்திரி முடிச்ச முண்டியா பேச்சு. ஆத்தா கொல்லங்குடி கற்பாயி ஆத்தா மகமாயி சமயபுரத்து மகமாயி உய்யம்மா தேவி என்னை எவ்வளவு அசிங்கம் பேச வைக்கிறானே. வாழ்க்கையில அசிங்கமே ஆண்கள் பெண்கள் அனைத்து பேரும் என்னை தவறாக நினைக்க போறாங்களா? அப்படியே 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 நினைச்சிட்டாங்க. லூசு போய மகளே ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது. ராதா செல்வி காலை தூக்கி வச்சேன்னு வச்சுக்க சட சடன்னு அடிக்க முடியும். என்ன மூத்திரமா? நீ தெரியுமடி ஏற்கனவே கருமல் மேடல் மூத்திரம் கொஞ்சம் முண்டதாரடி. மாமா அவனுக்கு வெள்ளை சவலை கட்டி தொங்க விடுங்க. அவனுக்கு குஞ்ச கட்டி இதுல கட்டி விடுங்க. நான் அடங்க மாட்டேங்கிறேன். வாய் ரொம்ப பேசுறேன் மாமா. ஏன்னா அவரே நோங்குறேன்னா நான் சிவப்பு வெட்டி கட்டிருக்க ஆம்பளை பூரா நம்புவேன். ஆமா எனக்கு தெரியும். ஆனா உன்னை நம்ப மாட்டேன். என்ன நம்பர் உன்னை எவனுமே நம்ப மாட்டேன். நாடகம் முடிஞ்சு போனவன கிராம பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க அந்த 10 மூட்டை அரிசியில ராதா செல்வி நீ பப்புனுக்காரனை வெண்டுட்டீன்னா 3 மூட்டை அரிசி உனக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. யாரு சாணி ஒரு கூட அள்ளி தருவாங்க. பெண்கள் நம் நாட்டில் கண்கள் சொல்லிருக்காங்க. அதுக்கான ஆம்பளை குறைச்சா இருக்கா? நாங்க பார்த்து உன் கழுத்துல 3 நாட்டு போட்டாத்தே உன் வாழ்க்கைய மோட்சம். வீச்சவே நாங்க சம்பாரிச்சு குடுக்கறதுல நீ வீட்டுல பகமனா உட்கார்ந்து இருக்க. 3 முடிச்சு போடுறாங்களா? இந்த 3 முடிச்ச சும்மா போடுற. இந்த 4வது முடிச்ச கட் பண்றதுக்காண்டி 3 முடிச்ச போட்டுடுற. உண்மைதானே? சம்பாரிச்சு கொடுக்க சம்பாரிச்சு கிளிக்லாம் அங்க கிளிக்லாம் கிளிக்லாம் எங்க சம்பாரிச்சு கொடுக்குற? ஓ லட்சணத்துக்கு வேலைக்கு போறேன் இந்த பொம்பளையில படுத்துற பாடு. எங்களை நல்ல நாளும் பெரிய நாளும் தூங்க விடாம 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விட்டத்துல தூக்கி வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சு
டிவிய போட்டு அமுக்கிக்கிட்டு இவங்க லட்சணத்துக்கு வேலைக்கு போற லட்சணத்துக்கு பொன்னி அரிச்சு வாங்கிட்டு வந்து என் கிண்ணில போட்டு நான் அழைச்சு உன் விறக துணிச்சு உனக்கு முட்டைய கடிக்கு முட்டையில நான் கடிக்க மாட்டேன் கோழி முட்டைடா அந்த கோழி முட்டையை அவிச்சு இவங்க வாயில வச்சு சிக்கன் 65 75 போட்டா அவங்களுக்கு ஆகாதான் 65 தான் போடணுமா அதாண்டி 65 நக்கி நாராயணன் 65 சிக்கன் 65 போட்டு 40 வகை கூட்ட வச்சு பச்சை மாட்டுல சரட்டு புரட்டுன்னு கறந்து அந்த கெட்டி தயிரா ஆக்கி இவங்களை சாப்பாட்டுல போட்டு நல்லா பிசைஞ்சு தின்னுபிட்டு கொட்டையை வீங்க வச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்துக்குவேன். மெதுவா பேசி செட் பண்ணி விடுறாமா எர்ரமான கட்ட பேர. இதுல நாங்க என்ன பண்ணணும் 100 நாள் வேலை பார்க்கணும். ஆமா விவசாயம் பண்ணும்போது நெல்லை தூவி விடணும் நாங்க. அப்புறம் என்ன வேலை கக்கூச்சு கழுவணும். அப்புறம் அந்த குப்பையை சுத்தமா இது பண்ணணும். ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்க்கணும். அம்புட்டு வேலையும் பெண்களுக்கு இருக்கு. உனக்கு எந்த வேலையாவது இருக்கா? ஒரே ஒரு வேலை பார்ப்பேன், என்ன சோழி பார்க்குற வேலை மட்டும். அதுவும் முடிஞ்சிருவேன். அது இந்த கொரோனாவில் வெங்க படுத்துன பாடு. ஆத்தாடி கலட்டி எடுத்துட்டாங்க. அதாண்டி ஹோம் ஒர்க் இல்லடா. வீட்டை விட்டு வெளியில வர விட மாட்டேன் சண்டான பையன். ஒரு நாள் இப்படித்தான் நடந்தேன். நான் 10ஆம் நாள் இப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டேன். எடுவட்ட பையன் தெரியும் வவுச்ச பேசுறாங்க. அப்படி பேசாத. நீ அப்படி நடந்தாலும் அதுக்கும் ஒரு காரணம் ஆம்பளதான். நான் கேக்குறேன் பொன்னியரிசி உன் கிண்ணில ஓட்டு கலக்கிறேன் வெண்ண மகள ரேஷன் கடை தான் ஓத்தா புடிச்சு ஓசியா ஓடுற திண்ட இதுல வட்டுக்கிறேன். இங்க மாட்டேன்ல ஒவ்வொரு அரிசி இத்த தண்டி இருக்குது நீட்டிக்கிட்டு இருக்குது. உள்ள போனுச்சுனாக்க நெஞ்சுக்கு கீழே போக மாட்டேங்குது. எனக்கு நெஞ்சுக்கு கீழே போக மாட்டேங்குது. உனக்கு குஞ்சுக்கு கீழே போக மாட்டேங்குது. ஏன் உனக்கு எத்த தண்டியா போக மாடி கிறுக்கு முட்டிய குட்டி வந்துடுவாடா. வள்ளி திருமண நாடகமா செக்ஸ் நீ பேசுனா இனிப்பாக நான் பேசுனா கள்ளக்குண்டி. நான் பிடிச்சல நீ பிடிச்சு பாரு பாப்பா. ஏண்டி ஊர்ல எல்லாம் செருப்படி வாங்கவா? பொம்பளை வயசுனா சிரிப்பாகடி, ஆம்பளை வயசுனா பப்புனு கோத்தாங்கம்மான்னு பேசுறது கேவலப்படுத்துவாங்கடி. நினைக்காதீங்க அப்படி பேசாத. ஆண்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. எங்க மானத்தை நாங்க இழக்க மாட்டோம். நீ பொம்பளை ஒரு விஷயம் தெரியுமாமா? நீ பொம்பளை 1000 விஷயம் பேசினாலும் அது ரசிப்பு தன்மையில போகும். ஆனா பப்புன்னு ஒரு விஷயம் தவறுதலா விட்டனா பெண்கள் முகம் சுளிச்சிருவாங்க. கையை எடுவட்ட எருமாடு. நீ உதுத்த முண்டடி. யார கேட்டா கை வைக்கிற? நீ உதுத்த முண்ட உனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியுமாடா? கற்ப பத்தி உனக்கு என்ன தெரியுமா? வெட்டாச்சு அந்த மெரினா பீச்ல போய் பாருடா. எனக்கு பக்கத்துல தான் கண்ணை சிலைய. உனக்கு பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்லயே முண்டமா செலவு வச்சிருக்காங்க. என்னடா தத்தடி வார்த்தை சொல்ற? அபிஷ்டு பிடிச்சவனே அவச்சாரம் பிடிச்ச. பேசாத. நீ எவ்வளவு பெரிய அழகா இருந்தாலும் தெரியுது. நீ என்ன வாய் பேசலாம் உன்னை அடக்க போறது ஒரு ஆம்பளை தான். எங்க இந்த புருவ குட்டியை தவிர்த்து ஒரு கெடா குட்டி தானே. ஆமா கெடா குட்டி தாவி இது பண்ண பாடா முதல்ல. அழகுன பொய்யான போதிட்டு வாக்காரு. 4 ஈத்து ஈண்டுச்சுடா. ஒழுக்கமா பேசினா குஞ்சு ஒழுக்கமா இருக்கும். இல்லனா தெரிச்சு போயிரும் நடுவட்ட பையல. இங்க பாரு. பேசற முதல்ல. அவன் ஒரு மைக்கு மாப்பிள வேணும். நான் வர என் முகத்தை சீரியஸ் முகமா பார்த்தேன். சரி. என்ன ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேடி? ஏய் ரொம்ப டேஞ்சரான பிலோ நான். நீனா? ஆமா. பச்சை விளக்கு, சிவப்பு விளக்கு, மஞ்சள் விளக்கு, இன்னொரு விளக்கு என்ன விளக்கு? ரெட் லைட். அது வேற விதமா இருக்கும்டா. எடுவட்ட பையல. அந்த 3 விளக்கும் பாத்திருக்கியா? சமமா நானு. நீ பச்சை விளக்கு எரியும் போது பச்சையா இருப்பேன். மஞ்சள் விளக்கு எரியும் போது மஞ்சளா இருப்பேடா. சிவப்பு விளக்கு எரியும் போது சிவப்பா இருப்பேன். லேசா எப்பதான் துணியை விளக்குவே? என்ன அப்படி தங்கராஜ் அசிங்கம் பேசாதீங்க. என்னங்க மேடம்? நாடக உலகத்திலே நான் வந்து காமெடிக்கு மட்டும்தான் அப்படி பேசுவேன். சரியா? எத்தனையோ நகைச்சுவை நடிகர்களோடு என்னை பார்த்துருப்பீங்க. இந்த அசிங்க ஆபாசம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யாராவது ஏதாவது பேசினா சப்புன்னு அடிச்சு போடுவேன். தெரியும். ஆமா ஏதாவது பேசுனா குறி சொல்ற மாமாட்ட மாமா அவனுக்கு எலும்பிச்சம்பழத்தை மந்திரிச்சு கட்டி விடுங்க அவனுக்கு. ஆமா அவர் வாட்டுக்கு இருக்காரு. ஏன் நீ கிளம்பிட்டு இருக்க சண்டாளி? நீங்க பிடிக்க வாத்தியார பிடிக்க மாமா. ஒரு மணி நெருக்கி இருக்கு. அதனால மாடை கொஞ்சம் வேலை வாங்குவோம். ஆமா அது மாடு வாயிலே ஓடி போயிடும். தருவாய் தாரே ஒரு உணப்ப தட்டுந்தாரே வாடி மேல ஓட பக்கம் போவோம். தருவாய் தாரே ஒரு உணப்ப தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி ஓட பக்கம். தருவாய் தாரே ஒரு பருப்பு தந்திரி தாரே பக்கத்தில் வாடி மேல படப்பு பக்கம் போவோம். தருவாய் தாரே ஒரு பதக்கம் தாரே பக்கத்துல வாடி படம் பார்க்க போவோம். ஒழுங்கா ஆடுன்னு சொன்னேன். 10 ரூபாய் தாரே ஒரு பருப்பு
பக்கத்துல வாடி படம் பார்க்க போவோம் அப்படியே ரொம்ப அணைக்கிறாடா சித்தியா தான் உள்ள வச்சுக்கிறேன் எவ்வளோ நாளைக்கு நான் ஓரம் போன்னு சொல்லிட்டு இருக்கிறது நாளை கட்டி ஏறுறேன் முதல்ல காய்ச்சா பணமா உனக்கு செத்தா உனக்கு நான் சிலையா வைக்க போகிறேன் இங்கே இல்லை எனக்கு சிலை வைக்க சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்சா என்ன கட்டி ஏற வாட தானே எவன் செய்யறியா எனக்கு என்ன தெரியுது 4 3 7 நீ இறங்க மாட்டாயா ரவடி ஆட்ட தூக்கிட்டு இருக்கா ஏய் முருகன் என்னடா இது டான்ஸ் போட சொன்னா லூசு முண்டியா போட்டு இன்னைக்கு ரொம்ப லூசா இருக்கடா இன்னைக்கு லூசுதே எல்லா பேருக்கும் தெரியும் லூசுன்னு கூட்டத்துல குனிஞ்சு நக்குற வாடா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் வாடா வேணா 2 ஜாக்கி எடுத்துறேன் ஏத்துக்கிறியாப்பா அதனால தனித்தனியா நச்சு போட்டுட்டு மாட உள்ள விடுவான் நான் என்ன வண்ண ஏது வண்ணே ஆண்டாளே ஏ ஆண்டாளே அண்ணா நகர் ஆண்டாளே ஐநா கோபாலு இது நம்மாலே வேணாண்டா கோபாலு இது நம்மாலே வேணாண்டா கோபாலு இந்தியில காஞ்சிக்கலாம் இவன் செஞ்சு வேண்டி மேல ஒரு கணக்குத்தான் ஏன்னா நகர் ஆண்டாளு கவலைப்படாதே சகோதரா மாமா இந்த மோச்சத்தை பாத்துட்டீங்கல இனிமே குற்றம் குளிச்சாமிதான் பாவம் ஒரு மரண்டு வீச்சம் ஐயோ நான் சிக்க மாட்டேன் அடி என்ன அடி பந்தாடும் அடி ஆறு நாளாச்சு கண்ணம்மா ஆசை பொண்ணம்மா அடி 6 நாளாச்சு கண்ணம்மா ஆசை தீரடி பொண்ணம்மா அடி எம்மா அடி ஆனாடு மண்ணாக்களே குத்துறேன் இல்லக்கா பாடியா நல்லா பாடுமா அப்புறம் பாட்டை மாத்திட்டியா எப்ப பார்த்தாலும் நீ ஏன் குத்திக்கிட்டு கிடந்தா நான் சும்மா இருக்க முடியுமா குத்துறேன் இல்லக்கா அப்படியே
மாடை கொஞ்சம் சல்லுன்னு வேலாப்பமா. பட்டுக்கோட்டை அம்மாளே பார்த்து விட்டா நம்மாளே, கண்ணால சீத்தா பின்னால அனந்தா பின்னாடி பள்ளம் பறிச்சா. ஏ பட்டுக்கோட்டை அம்மாளே பார்த்து விட்டா நம்மாளே, கண்ணால சீத்தா பின்னால அனந்தா பின்னாடி பள்ளம் பறிச்சா. ஏ பட்டுக்கோட்டை அம்மாளே, பட்டுக்கோட்டை அம்மாளே. ஐ பூச்சாண்டி. ஹாய் ஹாய் சொல்ற முட்டை. அடாப்பா படே ரெடியா ஸ்டார்ட் மியூசிக். மொபைல்ல பாதி மறைச்சிருச்சு. சொர்க்கம் மதுவிலே அப்பா நான் சித்தாரா அப்பா இவன் குட்டி கண்ணாடிக்க சொல்றேன். அக்கா என்ன காட்சி அப்படி கதற? நக்கிரிச்சு சொல்றாங்க. ஏன்னா சத்தம் கேட்டுச்சேனமா? அப்பா அடே பாவட கிழிஞ்சிருச்சுடா. வாங்க மாமா. உன் பாவாடை கிழிச்சிருச்சுல்ல, இப்பதான் பிள்ளை பக்கம் தோதா இருக்க. சென கலைஞ்சாலும் நான் விட மாட்டேன் பாத்துக்க. என்னடா பண்ண போற சித்தி? என்னடா பண்றவரா மணி சித்தின்றாங்க. சித்தியா பாச்சிச்சா உடனே பால் கேட்பேன். ஏய் எனக்கு பழைய துண்டு தெரியும். எப்ப யூடியூப் கட் பண்ணி நல்லா இருக்கு. ஆஹா ஒண்ணு லைவ். அது லைவ் ஓடிடுச்சு. நேரா புருஷன் சரவணகுமார் அனுப்பிடுங்க. ஆமா நீ போட்றாதியே சாமி உங்க யூனியன் ஆபீஸ்க்கு ஒரு அது சரவணி வாட்ஸ்அப்புக்கு அப்பயே அனுப்பியாச்சு, கவலைப்படாத, பயப்படாத ராதா. சொல்லுங்க மாமா. உனக்கு ஆரம்பத்துல அப்படித்தான். ஏய் தள்ளிவிடா. வீடு தெளிவிடா. நீ தெரியும், என் பேர் பட்டாலும் எனக்கு தெரியும். அதனால நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு சாங்குறது தேனும்ல. ஏன்னா நேரம் காலம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, எல்லாத்தையும் அனுசரிக்க வேண்டும். அதனால செய்யவா செய்ய மாமா. எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. எத்தனாவது புருஷன்? 45வது புருஷன். ஓ மை காட், இத்தனை பேர் இருக்காங்க, செத்துட்டாங்களா? ஹலோ ஹலோ சொல்லுங்க காதல. செய்யவா கடைசியில எனக்கு துரோகம் பண்ண மாட்டியா? என் கற்பு மேல சந்தேகப்படாதீங்க. நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா நீ உடனே ஊர்ல இன்னொரு புருஷன் முடிச்சிருவேன். ஒடிப்பேன்ல, சும்மாவே எவ்வளவு நாளைக்கு. அது ரைட். இப்படிப்பட்ட பிள்ளைத்தனை எதிர்பார்த்தேன். வெறி பிடிச்சிட்டாப்பா இன்னைக்கு. ஆமா புருஷன் வேற ஒரு போயிட்டால, நம்ம கூட டார்ச்சர் பண்றா. வேற லைன்ல போயிட்டேன். கண்ணே கண்ணே கட்டிக்கவா ஒட்டிக்கவா, கட்டிக்கிட்டா ஒட்டிக்குமே, ஒட்டிக்கிட்டா பத்திக்குமே, அச்சுகுமே, நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டளைக்கு உன்னை என்னை கண்ணு மீறி பிதுங்கு, கொத்தி விட வேணுமென்னு கொக்கு என்ன நினைக்குது, தப்பி விட வேணுமென்னு கெண்டை மீன் தவிக்குது, குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடுக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி வனிதாமணி வண்ணமோனி வந்தாடு கண்ணியோ கண்ணி அம்பசியோ தண்ணி கொண்டாடு கண்களோ திக்கி திக்கி பேசுதடி உன் கண்களே தக்கத்திமி தாளமடி என் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி உன் கண்களோ தக்கத்திமி தாளம் வந்தாடடி வனிதாமணி வண்ணமோனி வந்தாடு கனியோ கனி முத்துசியோ கனி கொண்டாடு
எப்படியோ அதே மாதிரி ஏன் காதல் வெஸ்டர்ன்லயே போவோமா? செய்வீங்க கைய விட மாட்டீங்களே. பூவாடை காற்று வந்து காடை தீண்டுதே, முந்தானை இங்கே குடையாக மாறுதே.